அனைவருக்கும் நன்றி. மாதவன் ஐயாவோட அயரான முயற்சியினால நம்ம இங்க வந்திருக்கோம். முதல்ல மாதவன் ஐயாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. நம்மள ஒவ்வொரு இடத்துலையும் கூடையே கூட்டிட்டு வந்து வளர்த்தரக்கூடிய ஒரு பெரும் பங்கு அப்படிங்கிறது வளம் வசந்தன் ஐயாவுக்கும் மாதவன் ஐயாவுக்கும் இருக்கு. ஸோ நம்ம எந்த இடத்துல முயற்சி பண்ணனாலும் நம்ம வெளிப்படுத்துறதுக்கு தயாரா இல்லை. ஆனா அதை கூடிய இருந்து கொண்டு வந்து இருவரும் ஒத்துழைச்சிட்டு இருக்காங்க. இருவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். நம்ம ஒரே ஒரு விஷயம், ஜாதகத்தை மீறி அப்படிங்கிறது இங்க எதுவுமே இல்லை. 9 கிரகங்கள் தான். ஸோ இங்க எல்லா விஷயத்தையும் தீர்மானிக்க போகுது. அதோடைய தொகுப்புல ஒண்ணுதான் இந்த பிரசன்னம். நம்ம பெரும்பாலான நபர்கள் பிரசன்னத்தை பயன்படுத்துவது இல்லை. அதை பயன்படுத்துறதுல தடையோடு இருக்கும். ஸோ பிரசன்னம் அப்படிங்கிறத நீங்க எந்த அளவுக்கு பயன்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கான வெற்றிகளும் உங்களுடைய பெயர் அப்படிங்கிறதும் எளிமையா கிடைக்கும் சார். ஆனா இந்த புகழை வந்து நம்ம ஃபேஸ்புக்ல போடுறது, இன்ஸ்டாகிராம்ல போடுறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்சியை கொண்டாந்து கொடுத்துரும். நம்ம வளர்ச்சிக்கு தடையா விதிச்சிடும். அதனால அந்த அளவு இல்லாம ஜோதிடரா நம்ம பிரசன்னத்தை எந்த அளவுக்கு எவ்வளவு எளிமையா கையாளுறோமோ அந்த அளவுக்கான நமக்கு ஒரு பலன் உண்டு. அதை எவ்வாறுலாம் நம்ம பயன்படுத்த முடியுமோ அந்தந்த வகையில நம்ம பிரசன்னம் பயன்படுத்தலாம். இந்த 16ஆம் தேதி ஒரு பிரசன்னம் பார்த்தோம் சார். 7 பவுன் நகையை காணும் அப்படிங்கிறது தான் பிரசன்னம். இந்த 7 பவுன் எப்ப காணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. ஸோ நம்மள வந்து பிரசன்னம் கேட்டாங்க. பிரசன்னம் நாம போட்டு உங்க வீட்டுல தான் இருக்கு, அந்த வீட்லயே தேடுங்க கிடைச்சிரும் அப்படிங்கிற விஷயத்த சொன்னோம். ஒரு குறிப்பிட்ட இடத்தையும் சொல்லி இந்த இடத்துல தேடுங்க அப்படிங்கிற விஷயத்தையும் கொடுத்துருந்தோம். அதே போல அவங்களுக்கு அந்த இடத்துலயே அந்த நகையும் 7 பவுனுடைய விஷயமும் கிடைச்சிருக்கு. அப்ப பிரசன்னத்துல நம்ம இந்த அளவுக்கு எடுக்க முடியுமா அப்படின்னா தாராளமா எடுக்க முடியும். ஐயா சொல்லிட்டு இருந்த போல எல்லாத்துக்குமே நம்மளுடைய பயிற்சி ஒண்ணுதான் இங்க பதிலளிக்குமே வழிய வேற எதுவுமே இங்க பதில் தரப்போறது இல்லை. ஸோ நம்ம ஒரு விஷயத்த ஒரு தடவை பார்த்துட்டோம் அப்படின்னு விட்டுட்டோம்னா அதுவே நமக்கு பலன் அளிக்காம போயிடும் சார். அப்ப நிறைய பயிற்சி பண்ணணும். அந்த பயிற்சி பண்ணும் பொழுது கண்டிப்பா வந்து அந்த பொருள் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். பயிற்சி மட்டுமே எல்லா வகையான விஷயத்திற்கும் நமக்கு பலனை தரக்கூடிய விஷயமாக வரும். ஸோ இதுதான் அவங்க கேட்ட பிரசன்னம். என்னுடைய நகை 7 பவுனை காணும், நகை எங்க இருக்கும் அப்படிங்கிற முதன்மையான கேள்வியா வச்சிருந்தாங்க. நம்ம அவங்களுக்கு முதன்மையா கொடுத்த பதில் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பேங்க்ல அடமானம் வச்சிருக்கீங்களா அப்படிங்கிறத சரி பாருங்க அப்படின்னும். முதல்ல பேங்க்ல வைத்த அடமானம் அப்படிங்கிறது அவங்களுக்கு சரி பார்த்தும் போது இந்த நகையை எடுத்துக்கிட்டு வந்துட்டாங்க. மீதி 3 நகை மட்டும் இருக்கு, எல்லாம் சேர்த்து அடமானம் வச்சிருந்தாங்க. அடுத்தது நம்ம கொடுத்தது உங்க குழந்தையோட பொருள், உங்க குழந்தையோட பொருள்ல சேர்த்தி அடுக்கி வச்சிருப்பீங்க அப்படிங்கன்னு பாருங்கன்னும். ஸோ இந்த சனி பகவான் இருக்கிற நட்சத்திர டிகிரி பார்த்துக்கிட்டீங்கன்னா கேதுவோட டிகிரி. ஸோ இந்த கேதுவோட டிகிரியில குழந்தையோட தூரியோடைய துணியோடைய சேர்த்தி அவங்க அந்த 7 பவுன் நகைய அதுல பரன் மேல வச்சுட்டாங்க. ஸோ அவங்க பதில் வந்ததும் எடுத்த துணியோட நமக்கு தூரியோட பலனையும் கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம பார்த்தது 16ஆம் தேதி.
நமக்கு அவங்க பதில் கொடுத்தது 23ஆம் தேதி. ஸோ கண்டிப்பா உங்க வீட்டுல தான் இருக்கு, வீட்டை விட்டு வெளியே போல, கண்டிப்பா தேடுங்க அப்படிங்கிறத சொன்னோம். அவங்க முயற்சி பண்ணி தேடி இதை எடுத்திருந்தாங்க. அதுவும் குழந்தையோட பொருட்களோட கலந்துருக்கும் அப்படின்னும். ஸோ அதே போல அவங்க குழந்தையோட யானை வேட்டி துணியோடு அந்த பொருள் நமக்கு திருப்பி கிடைச்சிருக்கு. அப்ப கிரக தொடர்புகளை மட்டுமே நம்ம பயன்படுத்தணும். அதை ஆய்வு பண்ண பண்ண நமக்கு வந்துடும் சார். ஒரு நாள்ல வருமா அப்படின்னா வருவாது. நம்ம அதை நிறைய பயிற்சி பண்ணணும், நிறைய முயற்சி பண்ண பண்ண வரும். இத பொது வழிகள்ல நம்ம சொல்ல வேண்டாம், ஜோதிடராகிய நமக்குள்ள பண்ணலாம். இப்ப எங்க குழு ஒன்று வச்சிருக்கோம், அதுல வசந்தன் ஐயா இருக்காரு. இப்போ நாங்க கிரிக்கெட்டை பயிற்சி பண்ணிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட என்ன ரன் வரும், எந்த ஓவரில் விக்கெட் விழுவோம் அப்படிங்கிற ஓரளவுக்கு எடுத்துட்டோம். ஸோ ஆனா இதை வெளியவோ ஒரு இதுலயோ போடக்கூட நிலையில இல்லை. ஒரு ஜோதிடரா நம்ம கத்துக்கிறோம், ஜோதிடமா ஆய்வு பண்றோம். இதை நான் என்னுடைய ஸ்டேட்டஸ்ல வைக்க ஆரம்பிச்சேன். இதை பார்த்துட்டு நிறைய பந்தயம் கட்டுறவங்க, ஆனா இன்னைக்கே இன்னும் போடல, இன்னைக்கு என்ன ஆகும் ஏதாகும் அப்படிங்கிறாங்க. நாம சூதுக்குள்ள போக ஆரம்பிச்சோம் அப்படின்னா ஜோதிடம் நமக்கு கை கொடுக்காது. அப்ப ஜோதிடத்தை நம்பி இருக்கிற நாம ஜோதிடமா ஆய்வு பண்ண அளவுக்கு நமக்கு வெற்றி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். ஸோ எல்லாரும் ஒரு பிரசன்ன முறைகளை எவ்வாறு பயன்படுத்துறோம் அப்படிங்கிறத கத்துக்கவங்களும் போது அதிகப்படியான வெற்றிகள் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளத்துடன். என்னுடைய பொண்ணு நம்பரா சார்? ஒரு வணக்கம் ஐயா, என்னுடைய தொலைபேசி எண் 90 92 68 16 85. நன்றி. எடப்பாடி ஐயா அவர்களுக்கு கரூர் குருநாதர் ஸ்ரீரங்கன் அவர்கள் ஐயா சேர்ப்பார்கள். Gracias.